ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் வெளியில் சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணாலும் கோயிலில் கொடுக்குற பிரசாதம், அதுவும் புளியோதரைனா ஒரு தனி க்ரேஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சமைக்கிற எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிடுறேன். அதில் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து ஜீரகம் போட மாட்டாங்க, பட் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 an hour கிட்ட வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊற வச்சு நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு அது நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் ரொம்ப நாள் வந்து அந்த புளியோதரை தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சாகி ஆகாது நீங்கள் ஊற வச்சனால. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் ஆறட்டும், எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு நான் நல்லா புளி வந்து கருப்பு புளி போட்டிருக்கேன். நல்லா புளிப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு திக்காகவும் இருக்கும். ஸோ அதை நல்லா கரைச்சி நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து மஞ்சள்தூள், கருவேப்பிலை, உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதித்து நல்லா ஒரு லேயர் வந்து வற்றி வரட்டும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது நல்லா வற்றி வந்தால் தான் அந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப நேரம் வச்சு நல்லா பொறுமையாக அதை கிளறி விடுங்க. நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம போட்டதுலேருந்து நல்லா வந்து வற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சதை வந்து நம்ம அதில் கொட்டிடுறோம். அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து சிம்மில் வச்சு அந்த ஆயில் வந்து அதிலேருந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. ஸோ அது நீங்கள் வச்சு ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா வருது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்து நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கடாய் வச்சுட்டு அதில் வந்து தனியா போட்டுக்கோங்க. தனியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து அதில் வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு ப்ரௌன் நிறத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு ஆட் பண்ணி நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளை எள்ளு முக்கியமாக அதில் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது தனியாக வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறது ஆறட்டும். ஸோ நான் அதுலேயே வந்து காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் வந்து புளியோதரை தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வந்து நீங்கள் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நீங்கள் அப்படியே வந்து எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 month வரைக்கும் ஆனாலும் கெடவே கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாக சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எப்பப்போ வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி யாருனா வந்து மிக்ஸ் பண்ணி சாதம் நல்லா போட்டு பிசைஞ்சு நமக்கு வந்து கையில் வந்து அம்மம்மா வந்து உருட்டி கையில் கொடுக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.